என் புருஷனை வெளியே விடுற வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன். நாங்களும் கார்த்திக் தம்பிக்கு துணையாக இருப்போம். நாங்கள போலீஸ் தானு பார்க்கல மாட்டேன். கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி நக்கலாக வந்துட்டு உங்கள் சகலையை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன், அதனால தான் ஹாப்பியாக இருக்கும்னு வந்து மயில்கிட்ட சொல்லிட்டுருக்க. என்னது சகலையை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு இப்போ தான் ஷாக்காக சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க ஹஸ்பண்டும் மயிலும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, எதுக்காண்டி இப்படி மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட வழக்கம் போல் அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் போயிட்டு என்னென்னு பார்க்குறேன், லாயரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ரேவதி அப்பா. மாமா நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் இருங்க, நான் வந்து போயிட்டு என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனதுக்காண்டி தான் இந்த தண்டனைன்னு திரும்ப திரும்ப அதே தான் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேவதியும் ரோஹிணியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே மாமான்னு போயிட்டு கார்த்திக்கிட்ட பேச போகிறாங்க. எங்கள் அம்மா இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கல, எங்கள் அம்மாவை நான் வெறுத்துறணும்னு எனக்கு பயமாக இருக்குன்னா வந்து சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட பேச போகிறேன்ட்டு போக, ரோஹிணி வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி இவ்வளோ கத்தி பேசாத போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்க. போயிட்டு சார்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா என்ன இதெல்லாம் உன் வீடா, இப்படி கத்தி பேசிகிட்ருக்கேன்னு போலீஸும் பதிலுக்கு வந்து பேசிகிட்ருக்க. சார் நீங்கள் எதுக்காண்டி என் புருஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க ரேவதி. அவர் ஒரு பொண்ணை கட்டாயமாக கடத்தி கொடுமைப்படுத்திட்டுருக்காருன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டுருக்க. அந்த பொண்ணே நான் தான் சார், நான் விருப்பப்பட்டு தான் போனேன், அவர் என்னோடய ஹஸ்பண்டு, என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் விருப்பப்பட்டு தான் போனேன், கம்ப்ளைண்ட்டே போய் எங்கள் அம்மா வேணும்னு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இந்த ஊரோட பிரசிடெண்ட் உங்கள் அம்மா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் கேஸ் என்ன கொஞ்ச நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டுருவேன், கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே நடக்காது. இவர் அதையே சொல்லிட்டு இருக்கார். சார் சம்மந்தப்பட்ட பொண்ணு நானே சொல்கிறேன், நீங்கள் என்னடானா இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து பதிலுக்கு ரேவதி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அடப்போமாங்கிற மாதிரி அவர் திட்ட, கார்த்திக் வந்து ரேவதியை கூப்பிடுறாங்க கிட்ட. என்ன ஆச்சு, என்ன மாமா அப்படின்னு போய் கேட்க, இங்கே பாரு நீ வந்து சொல்லியுமே நம்ம மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சியுமே வந்து அவர் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா அவர் வந்து பணம் வாங்கிட்டாரு, பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி பேசிகிட்ருக்காரு, அதனால் இது வேறு மாதிரி தான் பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டுருக்கேன். இல்லை மாமா என்னால் தானே இந்த பிரச்சனை, எங்கள் அம்மாவால் தானே, இதை நானே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரேவதி ரோஹிணியோட அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வாசலே நின்றுக்கிறாங்க. உள்வாசலில் ரோஹிணி உள்ளவான்னு கூப்பிட்டுருக்க. ரேவதி உள்ளே போக மாட்டேக்காங்க. அம்மான்னு சொல்லிட்டு உள்ளே போக முதல்ல ரேவதி அப்பா வெளியே வராங்க. என்னாச்சுமா, மாப்பிள்ளையை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு கேட்க, இல்லைப்பா அம்மா வந்து வாபஸ் வாங்கினாதான் அவன் அந்த போலீஸ் அப்படி சொல்லியிருப்பார், இந்த கேஸ் வந்து உங்கள் அம்மா வந்து வாபஸ் வாங்கினா தான் அவரை வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்களா. உடனே ரேவதி அப்பா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அதான் சொல்கிறல்ல போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு மாப்பிள்ளையை வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு மாப்பிள்ளையா, அவன் பண்ண காரியத்துக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு அவன் அனுபவிச்சுட்ருக்கான், நான்லாம் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்கம்மா, நீங்கள் பண்ணுற செயலால் எங்கே நான் உங்களை வந்து முழுசாக வெறுத்துருவணும்னு எனக்கே பயமாக இருக்குன்னெலாம் வந்து ரேவதி சொல்லிகிட்ருக்காங்க. சரி இப்போ அவர் வெளியே கொண்டு வர என்ன தான் செய்யணும்னு கேட்க, நீ இப்படியே உள்ளே போனோன்னா உங்கள் அம்மா போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு சந்திரா நக்கலாக சொல்ல, அம்மா அது மட்டும் ஒரு நாளும் நடக்காது, நான் வந்து உங்கள் பொண்ணுமா, நீங்கள் வாபஸ் வாங்க முடியாதுன்னா இதை எப்படி சமாளித்து என் புருஷனை வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சவால் விட்ட மாதிரி ரேவதி பேசிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாங்க. வழக்கம் போல தான் ரோஹிணி எல்லாருமே ஒரு டைலாக் பேசுவாங்க. ரேவதி அப்பா சாமுண்டீஸ்வரியை திட்டுறாங்க. அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை சாமுண்டீஸ்வரி. இது சீன் முடிஞ்சதுமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து சந்திரா கால் பண்ணுறாங்க. இந்த சந்திரா ஃபோன் பண்ணதுமே, என்னம்மா நீங்கள் அந்த அவன் வந்து கடத்திட்டு போயிட்டான்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு என்னடானா நான் விருப்பப்பட்டு தான் போனேன்னு வந்து சொல்லிகிட்ருக்கேன், இந்த கேஸ்லாம் நிற்காதுமான்னு சொல்லிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஏகப்பட்ட பணம் தரேன், இந்த கேஸை எப்படியாவது நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருங்க, அங்கே நான் லாயரை வச்சு பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு சரின்றதாரு அந்த இன்ஸ்பெக்டரும் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு. இதெல்லாத்தையும் கார்த்திக் உள்ளேருந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் மயில் வந்து லாயரோட உள்ளே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து என் சகலையை வந்து எதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் அவரை ஜாமீனில் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, ஜாமீன்லாம் விட முடியாதுன்னு அந்த போலீஸ் சொல்ல, என்னது நான் லாயரு என்கிட்டயே விட முடியாதுன்னு சொல்வீங்களா, நீங்கள் எதை அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க, காரணம் சொல்லுங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணை கடத்தி கொண்டு போய் கொடுமைப்படுத்தினா அரெஸ்ட் பண்ணாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்க, அந்த பொண்ணே நான் சம்மதத்தோடு தான் போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு லாயர் கேட்க, இந்த ஊரோட பிரசிடெண்ட் அந்த அம்மா பெத்த தாயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வேறு என்ன சாட்சி வேணும், அவங்க சொன்னதை தான் நான் எடுத்துப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நடந்துக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விசாரிக்க முடியாது, நான் அந்த கேஸை எஃப்ஐஆர் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவேன், கோர்ட்டுக்கு போயிடும், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு அந்த போலீஸ் முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்க.
அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இதுக்கடையில் மயிலை கூப்பிட்டும் கார்த்திக் பேசுகிறாங்க. அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, எனது பணம் வாங்கிட்டாரா அப்படிங்கிறாங்க மயிலும். அதனால தான் தப்பே இல்லைனாலும் என்னை இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் போங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க ரேவதி நின்றுட்டு, இல்லை மாமா இது என்னால் வந்த பிரச்சனை, எங்கள் அம்மாவால் வந்தது, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் திரும்பி சண்டை போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் பணத்தை வச்சுட்டு வாங்கிட்டு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதம்மா, அப்புறம் உனக்கும் கேஸ் போட்டுருவேன்னு அவர் மிரட்ட, இங்கே பாருங்கள் சார், எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே கேள்வி தான், என் வீட்டுக்காரரை இப்போ வெளியே விடுவீங்களா மாட்டிங்களான்னு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும்ட்டு வெளியே போயிட்டு போராட்டத்தில் பண்ணுற மாதிரி வாசலில் உட்காந்துருந்தாங்க. அங்கே இருக்க கான்ஸ்டபிள் வந்து, எந்திமா எந்தி, என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, இது என்ன இப்படி உட்கார்ந்த இடமான்னு சத்தம் போட உள்ளே போயிட்டு மற்ற போலீஸையும் கூட்டிகிட்டு வர மயில் இது நின்று பார்த்துட்டு, ஆஹா ரேவதி என்ன இந்தளவுக்கு இறங்கிட்டா, தான் புருஷனுக்கு ஒன்றுனா என்னனாலும் செய்தானே செய்வா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. வெளியே வந்து போலீஸ் பேசுகிறாங்க, ஏம்மா தேவையில்லாமல் இப்படி உட்காந்து பண்ணிகிட்ருக்காது, இது ஒன்றும் சினிமா கிடையாது சரியா, அதனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுலாம் பழிக்காது, முதல்ல இடத்த காலி பண்ணி போ அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன், என் புருஷன் வெளியே வர வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு ரேவதி சொல்லிட்டுருக்காங்க. கார்த்தி ரொம்ப பதட்டமாக இருக்கா. மயில் அங்கேருந்து அவசர அவசரமாக ஓடி போயிட்டு ஊர் மக்களை பார்க்க போகிறாங்க. கும்பாபிஷேகம் நடத்துறது சார்பாக ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி தம்பி ரொம்ப நல்லவர், அவரால் தான் நடக்குதுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது மயில் போய் நிற்க, என்ன விஷயம்னு கேட்க மயில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு நடக்குது, கார்த்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, அது எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், அவர் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, அவர் எப்படி தப்பு பண்ணுவார், நமக்கு ஒன்றுனா அவர் வருவார், அவருக்கு ஒன்றுனா நம்ம போகணும்ல, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களெல்லாம் திரண்டு வராங்க. வந்தால் வெளியே ரேவதி உட்காந்துட்ருக்காங்க. ரேவதியை பார்த்துட்டு, நீ கவலைப்படாதம்மா, உனக்காண்டி நாங்கள் இருக்கோம், கார்த்திக்காண்டி நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. உடனே போலீஸும் வந்து, என்ன பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டிங்களா, கேஸு ஃபைல் ஆகிருக்கு, அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால தான் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக அங்கேருந்து போங்க, அப்படி இல்லைனா உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்ல, ஓ நீங்கள் அப்படி பண்ணிடுவீங்களா, எல்லோரும் இங்கே உட்காருங்க, போலீஸாக நம்மளான்னு பார்த்துருவோம், கார்த்தி தம்பியை வெளியே விடுற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு தோணியாக நம்ம இங்கேயே உட்காரணும், நம்மளும் போராட்டத்தில் இறங்குவோன்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. ரேவதி கூட போலீஸ் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் பிடிச்சிருந்தா கொடுங்க. நன்றி.